ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் லவ் ஹர்ட்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்லேயே பண்டாவும் அந்த ஆன்ட்டிக்காக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக எல்லா சைனையும் ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு ரெடி பண்ணி அனுப்பி விடுங்கன்னு அனுப்பி விட்டுருந்துருப்பான். அந்த சமயத்தில் தான் நம்ம வினிகாவுக்கு அந்த ஃபேக்ட்ரி அவங்க பிரதரோடதுன்னா அப்போ ஒருவேளை இவங்க பிளான் பண்ணி தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிட்டு எப்படியாவது மணி ட்ரான்ஸ்ஃபரிங்க நிப்பாட்டி ஆகணும்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் பண்டாவும் கால் அட்டன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்க சீக்கிரமாக நீ போயிட்டு மணி ட்ரான்ஸ்ஃபரிங்க ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. பண்டாவோ பறந்தடிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருந்திருப்பான். அப்போ அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த லேடியும் நம்பர்ஸ் எல்லாம் டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அது சென்ட் பண்ணுற டைமில் பண்டாவோ ஸ்டாப் பண்ணுங்க, நாங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபரிங்க ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்லிடுறான். நல்ல வேலையாக ஸ்டாப் பண்ணி விட்டுட்டான். அதுக்கப்புறம் வினிகாவுக்கும் கால் பண்ணி நான் இந்த மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபரிங்க ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்ல அப்போ தான் அவங்களுக்கும் நிம்மதியாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஆன்ட்டி வினிகா எப்படியும் பணம் அனுப்பி வச்சிருவா, நம்ம எப்படியாவது எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி அவங்களுடைய பேக்கேஜ் எல்லாம் ஆல்ரெடி அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ இவங்களும் தீரக் மட்டும்தான் இங்கே இருக்காங்க, மணிக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தீரக்கிட்டையும் நான் இப்போ வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வரைக்கும் தான் நான் இங்கே வெயிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பிடுறோம். ஸோ அதனால் எல்லா பேக்கேஜும் நான் ஆல்ரெடி பேக் பண்ணி அனுப்பி வச்சுட்டேன். நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஆனால் பாரு எவ்வளோ லேட் ஆக்கிக்கிட்டே இருக்கா, இது எல்லாமே ஒன்னால தான், நீ பண்ண முட்டாள்தனம் தான் அப்படின்னு தீரக் பிடிச்ச திட்டவும் அவனும் அப்பாலஜி கேட்குறான். என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாத பண்ணிட்டேன், இனிமேல் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த லேடி சும்மா விடுறதா இல்லை, செம்மையை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்காங்க. நீ என்ன இந்த வெனிகாவை தான் இப்போ புதுசாக பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஏற்கனவே ஏகப்பட்ட பொண்ணுங்களை பார்த்துருக்க, இதில் வெனிகா ஒன்றும் பெரிய அழகிலாம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்ல, அது இல்லாத நீ அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறதால தான் அவள் இப்போ எனக்கு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் நானும் அவளை சும்மா விட போகிறதில்ல, அந்த அளவுக்கு அவளை நான் ஈஸியாக விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருது. நீங்கள் அவளை என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறான். நான் என்ன பண்ண போகிறேன்னா அவளை ரொம்பவே ஹர்ட் பண்ணணும், அவள் இப்போதைக்கு 50 மில்லியன் லாஸ்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ளே ஏதோ வில்லங்கத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பண்டாவோ பறக்க பறக்க ஓடி வந்துட்டு வெனிகா என்னாச்சு, யார் சீட்டிங் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா, என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டே ஓடி வரான். மெனியும் வெனிகா இன்னைக்கு அந்த ஆன்ட்டியோட ஃபேக்ட்ரியை பார்க்கறதுக்காக போயிருந்திருக்கா. அந்த ஃபேக்ட்ரி அந்த ஆன்ட்டியோட பிரதரோடது. இதெல்லாம் இவங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவும் இது உண்மையா வெனிகான்னு கேட்கறதுக்கு ஆமாம் இது எல்லாமே உண்மைதான். ஆக்சுவலாக நான் டே நைட்டு தூங்காமல் கூட நான் ஃபைல்ஸ் எல்லாம் புரட்டி போட்டுக்கிட்டே இருந்தேன், என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல, அதனால எல்லா ஃபைல்ஸும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதான். அந்த ஆன்ட்டி நேமில் ஒரு ஃபேக்ட்ரிக்கு உண்டான பேப்பர்ஸ் இருந்துச்சு, ஆக்சுவலாக இந்த பேக்கிங் பண்ணுற ஃபேக்ட்ரிக்கு உண்டான பேப்பர்ஸ் இருந்துச்சு. அது இருக்கவும் சரி நம்ம அதை போய் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அதோடைய அட்ரஸ் எடுத்துக்கிட்டு நாங்கள் இருந்து செக் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அந்த ஷாப்பே இந்த ஆன்ட்டியோடதுன்ட்டு. அதுவும் இப்போ அவங்க பிரதர் தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கூட அந்த ஃபேக்ட்ரியை சும்மா நார்மலாக தான் விசிட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே போயிருந்தேன். பட் ஆனால் அங்கே ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை அந்த ஆன்ட்டி மாதிரியே சாக்லேட் சாப்பிடுது. அந்த ஆன்ட்டி எப்படி அந்த சாக்லேட் பேப்பரை ஃபோல்ட் பண்ணுமோ அதே போல் ஃபோன் பண்ணி வைக்கிறான். அந்த குழந்தைக்கு இவங்க ஆன்ட்டின்னு சொல்லி அங்கே கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ரியோட ஓனரும் வந்து அவங்ககிட்டே நான் பார்த்து பேசினேன். ஆனால் அவன் இப்போ டீலிங் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறதுக்கு. அப்போ அவங்க பார்க்கறதுக்கு சேம் ஒரே மாதிரியே தெரிஞ்சாங்களாங்கிறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியல, ஏதோ கெஸ்ட் வந்து விசிட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, எனக்கு அப்படி ஒன்றும் சிமிலராக தெரியலன்னு சொல்லிட்டு பண்டாவோ நான் அவகிட்ட பேசலான்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேங்கிறதுக்கு. அவங்க உண்மையாலுமே பிரதர் அண்ட் சிஸ்டராக இருந்தாங்கன்னா இப்போதைக்கு நீ அங்கே போயிட்டு வந்தது விஷயம் அவங்களுக்கு இப்போ தெரிய வந்திருக்கும், இப்போதைக்கு எந்த முயற்சியும் எடுக்காதங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம வெனிகா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற தீரக்கூட திங்ஸ், பேஸ்ட்டு, ஷர்ட்டு எதுவுமே விடாத எல்லாத்தையும் டஸ்ட்பினில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, செம்ம டென்ஷனில். அதுக்கப்புறம் அவங்க ரிங்கையும் கழட்டிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க ரிங்கை பார்க்குறாங்க. அவங்க மேரேஜ் டைமில் ரிங்கை போட்டு விடுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பேசியிருப்பான். நான் உன்னை எப்போயுமே கைவிட மாட்டேன், நம்ம 2 பேரும் எப்பயுமே ஒன்றாவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பான். அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது.
அதுக்கப்புறம் அந்த ரிங்கையும் கழட்டி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்ட்டு அவங்க அம்மாவையும் பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. அவங்க அம்மா வெனிகாவை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அவங்களுக்காக சாப்பாடெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு, ஏன் மாப்பிள்ளையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரல, நீ மட்டும் தனியாக வந்திருக்க, என்ன ஆச்சு, அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, அவரோடய சேர்ந்து சாப்பிடலாம் இல்லையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. வெனிகாவுக்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. இவங்க சோகமாக இருக்கிறத பார்த்து அவங்க அம்மாவும், என்னாச்சு வெனிகா, உனக்கு என்ன பிரச்சனை, எதுவும் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டீங்களா, என்ன பிரச்சனை, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு கேட்குறதுக்கு, அதுக்கு வெனிகா இருந்துக்கிட்டு நான் தீரக்க பிரேக்கப் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேம்மா அப்படின்ட்டு கண்ணில் தண்ணியோட சொல்லவும் அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. என்னாச்சு, ஏன்ப்பா இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு, அதுக்கு வெனிகா அவங்க அம்மா கிட்ட உண்மையை மறைச்சிட்டு, எனக்கும் அவருக்கும் ஒத்து வர மாட்டேங்குது, அதனால நாங்கள் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறோம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கும் ஓரளவுக்கு புரிய வருது. அதனால் சரிம்மா, நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதை பார்த்துக்கலாம், நீ எதுக்கும் கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியத்தெல்லாம் கொடுத்து ஆஃபீஸ்க்கு கொண்டு போயிட்டு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து விடுறாங்க. இங்கே இந்த ஆன்ட்டி யாருக்கோ கால் பண்ணி மணி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாளா, நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேர்ந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, வெனிகா உனக்கு இதுதான் தேவையா, நான் என்ன பண்ணுறேன் பாரு உன்னையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. வெள்ளத்தனமாக என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இங்கே நம்ம வெனிகா ஆஃபீஸ்க்கு போகல போல இருக்கு. சாவா வீட்டுக்கு வந்துட்டாங்க. பண்டாவை கூட வந்துட்டு சாவாகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் மெனி கால் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இப்போ மெனி ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டாங்க இல்லையா, அவங்க மொத்த ஒர்க்கையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆன்ட்டி என்னென்ன ஏமாத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே வெனிகாவுக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி அந்த ஆன்ட்டி நிறையவே சீட் பண்ணி வச்சுருக்காங்க, நிறையவே பொய் கணக்கு எழுதி வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய் நம்மளை ஏமாற்றிருக்காங்க அப்படின்ட்டு அதில் உள்ள சீட்டிங் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சொல்லிடுறாங்க. வெனிகாவுக்கு செம்மையாக ஷாக் ஆகிடுது. உடனே பண்டாவை வந்துட்டு, நாங்கள் இன்னும் 2 ஹவர்ஸில் ஆஃபீஸ்க்கு வரவும், நீ இப்போ கட் பண்ண, நாங்கள் வரோன்னு சொல்லிடுறாங்க. இங்கே அந்த ஆன்ட்டியும் தீரக்கும் இங்கேருந்து எப்படியாவது போயாகணும், அது இல்லாத பணத்தையும் அடிச்சுட்டு போகணுங்கிற முடிவில் தான் இருக்காங்க. தீர கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன உன் ஒய்ஃபை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி போக போகிறோங்கிறத நினச்சி பார்த்து தான் நான் கவலையாக இருக்கேங்கிறதுக்கு அந்த ஆன்ட்டி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நீ மறந்துடாத, என்ன இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கேன், ஸோ மறந்துடாத, அது இல்லாத நீ எதுவும் தேவையில்லாத யோசித்து மண்டை போட்டு குழப்பிக்காத, நம்ம அடுத்த நாள் காலையிலே ஃப்ளைட்டில் போயாகணும், நீ எதுவும் யோசிக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணுன்ட்டு ரொம்ப காமாக பேசிக்கிட்டு இருக்காங்களா. அதை பார்த்து தீரக்கு சந்தேகமாகுது. என்ன நீங்கள் இவ்வளோ காமாக பேசுகிறீங்க, அப்போ உங்களுக்கு சேர வேண்டிய பணம்லாம் வந்து சேர்ந்துருச்சா, அதனால தான் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு, அதுக்கு அந்த ஆன்ட்டியும் ரொம்ப சாதாரணமாக அழட்டிக்காமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பற்றி விட்டுடு, அதை பற்றிலாம் நம்ம மறந்துடலாம், இப்போ நம்ம ரொம்ப நார்மலாக இருக்கணும், சீக்கிரமாக நம்ம கிளம்பி ஆகணும், அதனால் எந்த வித டென்ஷனும் எடுத்துக்கக்கூடாது, என் கூட வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பாடெலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பயும் அந்த ஆன்ட்டி மூஞ்சில் ஒரு வில்லத்தனம் தெரியுது, ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால தான் இவ்வளோ சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம வெனிகாவும் பண்டாவும் ஆஃபீஸ்க்கும் வந்துடுறாங்க. மினி அங்கே அவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த பேக்கிங், அந்த க்ரீம் பேக்கிங் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேக்ட்ரியில் இருந்து ஆர்டர்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபேக்ட்ரிஸில் இருந்து தான் இவங்க நிறையவே ஏமாற்றிருக்காங்க. அதை வச்சு ஏமாத்தின விஷயம் நம்ம மெனிக்கு தெரிய வந்து அது எல்லாத்தையுமே வெனிகா கிட்ட சொல்ல, அவங்களுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. டென்ஷனில் கத்திக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி இவங்க திருடணுங்கிறதுக்காக என்னையே தான் யூஸ் பண்ணிக்குவாங்களா, வேறு எத்தனையோ கம்பெனிங்க, பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குது, நான் வச்சுருக்கிறது சின்ன கம்பெனி, இதில் வந்து இவ்வளோ தூரம் திருடணுங்கிறதுக்காக இந்த இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு டென்ஷனில் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ மெனி கேட்குறாங்க, வெனிகா நீ என்ன நினைக்கிற, புக்குன்னு சொல்லியிருந்தால இன்னொரு பொண்ணு கூட உட்காந்துருந்தான்னு சொல்லி, ஒருவேளை அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணியிருக்காங்களோ, நீ என்ன நினைக்கிறங்கிறதுக்கு எனக்கு அதை பற்றி தெரியல. அப்போ பண்டாவும், நாம் இது வரைக்கும் அந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது, புக்கன் மட்டும்தான் அவளை பார்த்துருக்கா, நம்ம யாரும் பார்த்தது இல்லை, சாவோ ஃபோட்டோ காட்டினார் இல்லையா, அதில் கூட அவளுடைய முகம் கிடையாது, அவங்க பேக் சைடு மட்டும்தான் இருக்குது, ஸோ நாம் யாருமே பார்த்தது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வெனிகாவும் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ அந்த தீரக் சொல்லியிருப்பான் இல்லையா, இந்த பொண்ணு வந்து என் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு சொல்லி, அது சொல்கிறாங்க, இந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு சொல்கிறான், ஆனால் எனக்கு என்னவோ என்னுடைய வெட்டிங் நைட் அன்னைக்கு அவள் கூட தான் தங்கியிருப்பான்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவனுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு பார்த்தா அந்த க்ரீம்
ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களே அவங்க தானே அப்படின்னு மெனி கேட்குறதுக்கு அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் பார்த்துருப்போம், வெனிகா ஒருத்தங்கிட்ட 12 மில்லியனுக்குண்டான செக்கை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு நான் ஆல்ரெடி 12 மில்லியனுக்குண்டான செக்கை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேனே அப்படின்ட்டு அவங்க கையில் இருக்கிற ஃபோன் கூட அப்படியே பதட்டத்தில் கீழே விழுந்துருது. ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. வெனிகா ஷாக்கில் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அப்போ பண்டாவோ என்ன சொல்கிறான்னா, மெனி நீ எதுக்கும் போயிட்டு அவங்க கொடுக்குற க்ரீமெல்லாம் எப்படி இருக்குங்கிறத லேபில் செக் பண்ணு. அவங்க எதுவும் க்ரீமை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சீக்கிரமாக போய் அந்த வேலையை செய்யுன்னு சொன்ன உடனே அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்புன உடனே பண்டாவோ வெனிகா பக்கத்தில் போக பார்க்க, இல்லை பண்டாவோ என்னை தனியாக விட்டுரு, நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே வாஷ்ரூமில் போயிட்டு கண்ணாடியில் அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களே தைரியப்படுத்திக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம வெனிகாவுக்கு ஒரு மெசேஜ் வருது அன்னோன் நம்பர்ல இருந்து. நான் தீரக்கால ஏமாற்றப்பட்ட இன்னொரு பொண்ணு. நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தான் ஏமாற்றப்பட்டிருக்கோம். நீங்கள் இப்போ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க தானே, நீங்கள் அந்த மேரேஜ் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருந்தீங்க. அதே போல் அவன் ப்ரீவியஸாக மேரேஜ் பண்ணிக்கிட்ட அத்தனை பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு ஏதேதோ மெசேஜ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாத நீ மட்டும்தான் அவனை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுன்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்லி வருமா. அதை பார்த்தோன்னே அவங்க இன்னுமே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ரீச் ஆக மாட்டேங்குது. அப்போ அங்கே டேரக்டர் வராங்க. டேரக்டர் வெனிகாவை பார்த்துட்டு பண்டாவோ போயிட்டானான்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு கூட அவங்க பதில் சொல்லவே இல்லை. டேரக்டரும் கண்டுக்காமல் உள்ளே போயிடுறாங்க. இவங்க கால் பண்ணி பார்க்குறாங்க, கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. டேரக்டரும் பார்க்குறாங்க, ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்காளாட்டுக்கு அப்படின்ட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு டேரக்டரும் கேட்குறாங்க, என்னாச்சு வெனிகா, நீ ஓகேவா தானே இருக்கேன்னு கேட்குறதுக்கு அவங்க எதுவுமே பதில் சொல்லலை. அங்கேருந்து போயிடுறாங்க. வெளியே தனியாக வந்துட்டு கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது இல்லையா, திரும்ப மெசேஜ் அனுப்பி விடுறாங்க. நீ யாரு, உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பி விடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்க மொபைலுக்கு இந்த தீரக் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் இல்லையா, அத்தனை பொண்ணுங்களுடைய ஃபோட்டோஸும் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் அவங்க மேரேஜ் ஃபோட்டோவாக வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு என் கீழே ஒரு மெசேஜும் வருது, இவன் இத்தனை பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இல்லையா, ஆனால் இத்தனை பொண்ணுங்களுமே அவனுக்கு முக்கியம் கிடையாது. அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொண்ணு இருக்காங்க, அவளை மீட் பண்ணுறதுக்காக தான் உன்னுடைய வெட்டிங் நைட் அன்னைக்கு கூட அவன் அங்கே போயிருந்திருக்கான். நீ அவளை மீட் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு ஒரு லொக்கேஷனும் சென்ட் பண்ணி விடுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் யாருக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி நைட் ஜாப்காக ஒரு இடத்துக்கு போகிறோம், வரியான கூப்பிடுறதுக்கு, இல்லை எனக்கு ஒரு வேறு வேலை இருக்குது, நான் அங்கே போகணும், என்னால் இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்கிறா. அந்த பொண்ணு எவ்வளோ சொல்லி பார்க்குறா, இல்லடி நீ இப்போ வீட்டில் இருக்க, வா போகலாம், ஏற்கனவே நிறைய ப்ராப்ளத்தில் இருக்க, வா போலான்னு கூப்பிட்டாலும் இல்லைப்பா எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறா. அதே சமயத்தில் நம்ம மெனிக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. அந்த கால் நம்பரை பார்த்த உடனே அவங்க கொஞ்சம் பயப்படுற மாதிரி தெரியுது. பயந்துக்கிட்டே கால் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பேசுனாங்கன்னு தெரியல. அப்படியே எங்கள் சீன் கட் பண்ணிவிட்டு இந்த தீரக்கு தான் காட்டுறாங்க. இந்த ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ரெடி ஆகிட்டு நான் பார்லருக்கு போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் எனக்காக நீ வெயிட் பண்ண, அந்த ஹோட்டல்லே வெயிட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம 2 பேரும் நைட் டின்னர் நம்ம ஒன்றா தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு, ஸோ நீ எனக்காக வெயிட் பண்ணணுங்கிறதுக்கு நான் கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வரேன், கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகும்னு சொல்லவும், சரி சீக்கிரமாக வந்து சரி நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த லேடியும் கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம வெனிகா தனியாக வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க இல்லையா, பண்டாவோ தேடிக்கிட்டே வரான். வெனிகாவை பார்த்தோன்னே, ஏன் இங்கே வந்து தனியாக உட்காந்துருக்கேன்னு கேட்க, நான் ரொம்பவே டயர்டாகிட்டேன், என்னால் எதுவும் இப்போதைக்கு பார்க்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருக்காங்களா. அதை பார்த்த பண்டாவும், நீ வேணா இன்னைக்கு நைட்டு நீ வீட்டில் படுக்க வேணாமே, உங்கள் அம்மாவுக்கு கூட போய் ஸ்டே பண்ணிக்க, அம்மா வீட்டுக்கு போ, இல்லைன்னா நான் கூட்டிகிட்டு வந்து விடுறேன் அப்படின்ட்டு அவங்க மேலே ரொம்ப அக்கறையாக பேசுவானா. அதை பார்க்குற வெனிகாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நமக்காக இவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை, எதுக்காக இப்படி இருக்கான் அப்படின்ட்டு, நீ எதுக்காக பண்டாவோ இந்த அளவுக்கு நீ என் மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிறேங்கிறதுக்கு நான் ரொம்ப டூ மச்சாக பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிலாம் இல்லை,
நீ ரொம்ப நல்லவன், அதனால தான். பண்டாவோ, நான் ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக தானே நடந்துக்கிறேன். இந்த தீரக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்களோட பழக்கம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பாரு, எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சும் கூட நான் இவ்வளோ தூரம் கவலைப்பட்டுக்கிட்டு அவனுக்காக அதை ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. இந்த டைமில் எப்படியாப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் கலங்கி போயிடுவாங்க. அதுதான் நீயும். அதெல்லாம் போட்டு மனசில் குழப்பிக்காதன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, நீ வேணா வாவன் சாவா வீட்டுக்கு போகலாம், அங்கே போயிட்டு கொஞ்சம் வைன் குடிக்கலாம், உனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்லன்னு கேட்குறான். அதுக்கு வெனிக்காவும், நீ வேணா போ பண்டாவோ, இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் என்னை விட்டுரு, நான் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஆகிடுவேன், நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடுவேன், நீ என்னை பற்றி நினச்சி எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெனிகாவை காரில் அனுப்பி வைக்கிறதுக்காக கார்கிட்ட வந்து கதவு திறந்து விடுறான். அப்போ வெனிகா இருந்துட்டு, பண்டாவோன்னு கூப்பிட, நீ இதோட என்ன 11 மில்லியன் தடவை கூப்பிட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூடை சேஞ்ச் பண்ணுற மாதிரி பேசுவோம். அவங்களுக்கும் கொஞ்சம் சிரிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம், நீ எதையும் நினச்சி கவலைப்படக்கூடாது, பண்டாவோங்கிற பேர் ஓல்டு பேர் தான், ஆனால் அது என்ன குறிக்குதுன்னு உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி மன வலியும் மக்களுடைய கஷ்டத்தையும் போக்குறது. இது எங்கள் அப்பா தான் சொன்னார். ஆக்சுவலாக மக்களுடைய கஷ்டத்தை சீக்கிரமாக ஹீல் பண்ணி அதிலிருந்து வெளியே கொண்டு வரதான் பண்டாவோ நேமோடைய அர்த்தம். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னுடைய கஷ்டத்தை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நீ தடவை ஒரு டைம் நீ அழுத, அப்போ நான் உன்னை பார்க்க வந்தேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்கள் அப்பா இறந்தப்போ தான் நீ அழுத, அதுலேயும் கூட நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சின்ன வயசில் அவங்க அப்பா இறந்தப்ப அவங்க அம்மா ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தாங்க அவங்க அப்பாவுடைய சமாதிக்கிட்ட வந்துட்டு. அப்போ நம்ம வெனிகாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொண்ணுங்கிறதால அங்கேருந்து பிரிஞ்சு வெளியே வந்துக்கிட்டு இருப்பாங்க. நடந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பண்டாவோ எதிரில் அவங்க அப்பா வாங்கிட்டு வர டுலிப் ஃப்ளவரை வாங்கிட்டு வரான். உங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த ஃப்ளவருடைய மீனிங் என்னங்கிறது உங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது இல்லாத உங்கள் அம்மாவுக்கு இந்த ஃப்ளவர்னா ரொம்ப பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் அவங்களுக்காக நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கொண்டு போய் உங்கள் அம்மா கிட்ட கொடு, அவங்க இதை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாவாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கவும், அப்போ நம்ம வெனிகா ரொம்ப அழுதுருப்பாங்க அவங்க அப்பா இறந்ததுன்னு நினச்சி. அப்பையும் அவங்க பண்டாவோ தோல் மேலே தான் சாஞ்சிட்டு அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. அவன் தான் சமாதானப்படுத்தியிருப்பான். அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு, நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, நான் உனக்காக எப்போவுமே இருப்பேன். நீ அதுக்கப்புறம் கூட நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தானே, இப்போ திரும்பவும் அழ ஆரம்பிச்சிட்ட. நான் இனிமேல் இந்த மாதிரி உன்னை பார்க்கக்கூடாது, நீ எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் உன் பின்னாடி இருப்பேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் உனக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம வெனிகாவுக்கு செம்மையாக அழுகையாக இருக்குது. அழுதுகிட்டே பண்டாவோ கிட்ட, நான் நாளையிலேருந்து திரும்பவும் அதே ஸ்ட்ராங்கான வெனிகாவாக நான் மாறிடுவேன், நீ எதையும் நினைக்காத, நான் கண்டிப்பாக நான் திரும்பவும் ஸ்ட்ராங் ஆகிடுவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம மினி, பண்டாவோ, டைரக்டர் இவங்க 3 பேருமே அங்கே உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்குண்டான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்குள்ள டைம் ரொம்ப லேட் ஆகிடுது. உடனே மினி இருந்துட்டு, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது, நான் போய் ஆகணும், நம்ம இதை வேணால் நாளைக்கு பார்த்துக்கலாமான்னு கேட்குறதுக்கு, நீ எதுக்காக இப்போ எங்கே போகணும்னு நினைக்கிற, இன்னும் கொஞ்சம் ஒர்க் தான் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாமேங்கிறதுக்கு, இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயே ஆகணும், கண்டிப்பாக போயே ஆகணும்னு கிளம்பிடுறாங்க. இங்கே இந்த தீரக் அந்த ஆன்ட்டியை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறான். அவனுக்கு பின்னாடி யாரோ காரில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெனிகாவாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே வெனிகா தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா இந்த அசிஸ்டண்ட்டும் வந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. கால் அட்டன் பண்ணி நம்ம சீக்கிரமாகவே பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ யாரை பார்க்க போறான்னு தெரியல. அது இல்லாத தீரக்கு வாங்கி கொடுத்த சென்டெல்லாம் அடிச்சுக்கிறா. அப்போ தீரக்கு தான் பார்க்க போகிறாளோ. இங்கே நம்ம வெனிகாவுக்கு மெசேஜ் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த நம்பர்லேருந்து இன்னொரு மெசேஜ் வருது. அவங்க இந்த ஹோட்டலில் தான் மீட் பண்ண போகிறாங்க. அந்த ஹோட்டல் பேர் எனக்கு சரியாக வரல. அதுலேயும் ரூம் நம்பர் 240 தான் எப்பயுமே மீட் பண்ணிக்குவாங்க. அதனால் நீ அங்கே போனீன்னா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி வருது. ஆக்சுவலாக அதே ஹோட்டலுக்கு இந்த புக்கன் கூட வரா. என்னடா அது ரொம்ப சஸ்பென்ஸாக போய்கிட்டே இருக்கு. தீரக்கும் அதே ஹோட்டலுக்கு வந்துடுறான். இந்த அசிஸ்டண்ட்டும் அவனை தான் பார்க்குறாளா இல்லை யாரை பார்க்குறான்னு தெரியல. யாரையோ பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆல்ரெடி அவள் அந்த ஹோட்டலில் வந்து உக்காந்துட்டா. வெனிகாவும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களே, அவங்களும் அதே ஹோட்டல் வந்துடுறாங்க. அவங்களுக்கு திரும்பவும் அந்த அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது. ஆல்ரெடி தீரக் அங்கே போயிட்டான், அந்த உமனும் அங்கே தான் இருக்கா, என்ட்ரன்ஸில் தான் இருக்கா, எல்லாரும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மெசேஜ் வருது. அதே சமயத்தில் நம்ம மினியும் அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மினியை பற்றி தான் சொல்கிறாங்களோ, இன்னது ரொம்ப குழப்பமாக இருக்குது. இங்கே பின்னாடியே வெனிகாவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது.
வெனிகாவுக்குலாம் அப்படியே தலையை பிச்சுக்கணும் போல இருக்குது. அந்த அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வர்றது நிப்பாட்டவே இல்லை, வந்துக்கிட்டே இருக்கு. அவங்களும் அதை பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. யாரோ ஒரு ஆள் கிராஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. அதனால பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த 240 நம்பர்ஸும் வந்துடுது. வெனிகா அதை பார்த்துட்டு ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே காலிங் பெல்ல அழுத்துறாங்க. உள்ள தீரக் தான் இருக்கான். தீரக் வந்து டோரை ஓப்பன் பண்றான். வெனிகா டக்குன்னு உள்ள வந்துடுறாங்க. வெனிகா இங்க என்ன பண்ற, எதுக்காக வந்தான்னு கேட்கறதுக்குள்ள அவங்க உள்ள வந்துட்டு எல்லாத்தையும் இடத்தையும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க அவ யார் அவன்னு சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அது இல்லாத வெளியே வாடி, வெளியே வான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. அங்க இருந்து வெளியே வருது யாருன்னா இந்த ஆன்ட்டி வெளியே வருது. ஆனா அது மூஞ்சில எந்த ஒரு ஷாக்குமே இல்லை, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாத சிரிச்சுக்கிட்டே வர்றதை பார்த்தா இதுதான் ஏதோ பிளான் பண்ணி இந்த வேலையை பண்ணியிருக்கும் போல இருக்கு. வெனிகாவுக்குலாம் அந்த ஆன்ட்டியை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அவளும் ஃபைனலி இவனுடைய ஃபர்ஸ்ட் உமன் நம்பரை நீ கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கே அப்படின்னுகிட்டே வரா. எனக்கு இந்த கேரக்டருக்கு மரியாதை கொடுக்கணும்னே தோணலை, சாரி. தீரக் ரொம்ப லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தீரக் பக்கத்தில் வந்துட்டு தீரக்கு இந்த லேடி கிஸ் பண்ணுறா. அதை பார்த்த உடனே வெனிகாவுக்குள்ள செம்மையாக ஷாக் ஆகிடுது. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரல, அந்த அளவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு கை கால்லாம் கூட நடுங்கிற மாதிரி ஆயிடுது. இந்த ஆன்ட்டி ரொம்ப ஈஸியாக இவன் என்னுடைய ஹஸ்பண்ட்னு சொல்கிறா. தீரக் வெனிகான்ட்டு பக்கத்தில் போக பார்த்தாலும் இவன் இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறா. வெனிகாவுக்கு தாங்கிக்க முடியாத அப்படியே உட்காந்துட்டு நோன்னு அழுதுகிட்டே இருக்க. அச்சோ நீ ரொம்ப ஹர்ட் ஆயிட்டியோ, எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு வெனிகா பக்கத்தில் வர இந்த தீரக்கு வந்து பிடிச்சிட்டு நீ இந்த மாதிரி பண்ணாத, ப்ளீஸ் விட்டுரு அவளை அப்படிங்கிறதுக்கு அவள் கையை எடுத்து விட்டுட்டு நீ இப்போ கண்டுபிடிச்சிருப்பல்ல உன்னுடைய வெட்டிங் நைட் அன்னைக்கு உன் ஹஸ்பண்ட் யார் கூட இருந்திருப்பான்னு நீ இப்போ கண்டுபிடிச்சிருப்பல்ல. அவங்க அப்பாவெல்லாம் பார்க்க போக கிடையாது, அவங்க அப்பா இறந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவன் அன்னைக்கு ஃபுல்லாகவே என் கூட தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலாக இதுங்க ரெண்டுமே கேம் ப்ளே பண்ணிவிட்டு வெனிகாவை டென்ஷன் பண்ணி விட்டுட்டு இதுங்க ரெண்டும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இது எல்லாமே நாங்கள் தான் ப்ளே பண்ணோங்கிற மாதிரி ரொம்பவே பேச ஆரம்பிப்பாளா. வெனிகா தாங்க முடியாத அழுதுகிட்டு இருக்க. இந்த தீரக்கும் தாங்கிக்க முடியல. வாயை மூடு, ஸ்டாப் பண்ணு, இதுக்கு மேலே எதுவும் பேசாதன்னு கத்துறான். இந்த லேடி அவனை பிடிச்சி கத்தி விட்டுட்டு இவ யாருங்கிறத நான் காட்டணும், இவளுக்கு எந்த இடத்துல இவ இருக்காங்கிறத நான் சொல்லணும் அப்படின்ட்டு திட்டி விட்டுட்டு வா நம்ம இங்கேருந்து போயாகணும், இங்கேருந்து நம்ம போகலைன்னா நம்மளை போலீஸ் பிடிச்சிருவாங்க, வா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் தீரக்கு அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இவனும் லவ் பண்ணானோ என்னவோ தெரியல அழுதுகிட்டு இருக்கான். அழுதுகிட்டே வெனிகா நான் உன் கூட இருந்த டைம் மட்டும்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், நான் உண்மையாலுமே உன்னை லவ் பண்ணுறேன் வெனிகா, லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். ரெண்டு பேரும் வெளியே போனதுக்கப்புறம் வெனிகா தாங்கிக்க முடியாத ரொம்பவே கத்துறாங்க. தீரக் திரும்ப போகலான்னு பார்க்குறான். ஆனால் அந்த லேடி விட மாட்டேங்கிறா, பிடிச்சி இழுத்துட்டு போகிறா வாடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வெனிகாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆம்புலன்ஸ்லாம் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. அப்போன்னா அங்கே இன்னும் 3 பேரை ஒரு ஹோட்டலில் சந்திச்சுக்கிட்டாங்களே. புக்கன் வந்திருப்பா, இந்த அசிஸ்டன்ட் வந்திருப்பா, மெனி வந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் யாரை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்கன்னு தான் தெரியல. ஆக்சுவலாக இந்த புக்கன் வந்தது ஒரு பொண்ணை பார்க்க தான் வந்திருக்கா. அதுவும் ஒரு ஆக்டர்ஸ் இல்லையா, அதனால அவளுக்கு ஏதோ ஆட் ஷூட்டிங்காக பேசுறதுக்காக வந்திருப்பா போல இருக்கு. அதே போல் நம்ம மெனி யாரை பார்க்க வந்தாங்கன்னா இந்த அசிஸ்டண்ட்டை தான் பார்க்க வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அசிஸ்டண்ட் என்ன ஆயிட்டான்னா ரொம்பவே பயந்து போயிட்டா. அவளை யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, நீ செத்து போ, நீ சாக போற அப்படின்லாம் அவளை வயிற்றுலலாம் அடித்து ரொம்பவே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, மயக்கம் போடலாம் வச்சுருந்தாங்க இல்லையா. அதனால் இவ பயந்து போனவ என்ன பண்ணிட்டா, இனிமேல் இந்த ஆன்ட்டி தான் ஏதோ நம்மளை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு, யாரைய வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, நாம் இவங்களோட சேர்ந்துக்கலாம், மெனி கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ தான் மெனியை கூப்பிட்ருப்பா போல இருக்கு. நம்ம கூட மெனியை நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல, பாவம் மெனி இது பண்ண கிடையாது. அவங்க இந்த அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவள் இந்த மாதிரி என்னைய ஒரு ஆள் வந்து ரொம்ப மிரட்டிக்கிட்டு இருக்கான், இந்த ஆன்ட்டி தான் ஏதோ ஆளை செட் பண்ணி வச்சு என்னை கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது, நான் உங்கள் சைடில் சேர்ந்துக்கிறேன், ப்ளீஸ் என்னை நீங்கள் உங்கள் கம்பெனியில் வேலையில் வச்சுக்கிங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் பண்ணுறேன். தீரக்கு நான் ஆல்ரெடி அசிஸ்டண்ட்டாக இருந்ததால் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி பேசவும்
நம்ம மினிக்கும் கொஞ்சம் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம பண்டாவும் என்ன பண்ணியிருப்பான்னா வெனிகாவை தேடிட்டு போயிருந்திருப்பான். அங்கே வெனிகா இல்லை, அங்கே ரிசப்ஷனில் இருக்கிற பொண்ணு இந்த மாதிரி அவங்கள நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் அனுப்பி வச்சுருக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டவுடனே ஷாக் ஆகிட்டு வெனிகாவுக்கு கால் பண்ணால் அது ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்க தான் கால் அட்டன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கோம், அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி தெரியுது, அவங்களால மூச்சு கூட விட முடியல, ரொம்ப இதாக இருக்காங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே பண்டாவும் இங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்களே மினிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வெனிக்கு ஏதோ ப்ராப்ளம், அவளை ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக வான்னு சொல்லவும் இந்த அசிஸ்டண்ட் பேசுறது கூட அவங்க கண்டுக்கவே இல்லை, அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம வெனிகாவை அட்மிட் பண்ணிடுறாங்க. அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. நம்ம பண்டாவோ மினி சாவோ இவங்க 3 பேருமே பதட்டமாக ஓடி வந்து பார்க்குறாங்க. அவங்க மயக்கத்தில் இருக்கிறதால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அவங்க பக்கத்துலேயே இருந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெனிகாவுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் தான் கண்ணு முழிச்சே பார்க்குறாங்க. வெனிகா கண்ணை முழிச்ச உடனே பண்டாவோ பக்கத்துலேயே தானே இருந்தான். வெனிகா, நீ கண்ணை முழிச்சிட்டியா? உனக்கு ஒன்றும் இல்லை, நீ இப்போ நல்லா இருக்க, பயப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே மினியும் சாவோவும் வந்துடுறாங்க. மினி பார்த்துட்டு, வெனிகா நீ ரொம்ப ஷாக்கில் இருக்க, உன் உடம்பு இப்போ ரொம்ப வீக்காக இருக்குது, டாக்டர் சொல்லியிருக்காரு நீ ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும், அதனால் நீ கொஞ்ச நாளைக்கு இங்கேயே ஹாஸ்பிட்டல்லே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வரும், நீ எதுவும் டென்ஷன் எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம வெனிகாவுக்கு அப்படியே அழுகையாக வந்துக்கிட்டு இருக்குது. சாவோவும் அப்படி என்னதாம்மா ஆச்சு அந்த ஹோட்டலில், ஏன் நீ இந்த மாதிரி நிலமையில இருக்குன்னு கேட்குறதுக்கு அவங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே பண்டாவும் இருந்துட்டு இப்போதைக்கு எதுவும் அவகிட்ட கேட்க வேணாம், அவள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, அவளுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லட்டும், அது வரைக்கும் அவளை தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லிட்டு 3 பேருமே அங்கேருந்து திரும்பி போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ வெனிகாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி அந்த ஆன்ட்டி தீருக்கூட ஒய்ஃப், அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லவும் அவங்க 3 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. மெனிலாம் ஷாக் ஆகிட்டு நீ என்ன சொல்கிறாங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன், அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அதை கேட்டுட்டு இன்னமும் ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே வெளியும் வந்துடுறாங்க. சாவோக்குலாம் செம்மையாக கோவமாகுது, இவங்க எப்படி ஏமாற்றி நம்ம வெனிகாவை இப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படியே மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஏமாற்றி வச்சுருந்துருக்காங்களே, இதை நம்ம சும்மா விடக்கூடாது, போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு பண்டவம் இருந்துட்டு அது இப்போதைக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது, வெனிகா நல்லாயிட்டு வெளியே வரட்டும், அவளாக தான் முடிவு எடுக்கணும், நாம் எதுக்கும் முடிவு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் பண்டாவை மட்டும் அவங்கள பார்க்கறதுக்காக உள்ளே போகிறான். வெனிகாவும் அப்படியே அழுதுகிட்டே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாளில் அவங்க உடம்பும் சரியாயிடுது. இங்கே இந்த ஆன்ட்டியும் தீரக்கும் அவங்க ஊரை விட்டு வெளியே ஓடி வந்துட்டாங்க இல்லையா, அவங்க நல்லா ஒரு வீடை பார்த்து தங்குறாங்க. அந்த வீடே பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய பங்களா மாதிரி இருக்குது. அந்த வீட்டை பார்க்கறதுக்கு அந்த ஆன்ட்டிக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. வெளியே உள்ள வியூவெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்ட்டு அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்குது. தீரக்க அமைதியாக உட்காந்துருப்பானா அவனை பார்த்துட்டு, நீ என்ன ரொம்ப சேடாக இருக்கியா, நீ பேங்காக்லேயே இருந்து என்ன உன்னை போலீஸ் தான் பிடிச்சிட்டு போவாங்க, அதனால தான் உன்னை இங்கே அர்ஜென்ட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஆனால் இருந்தும் நீ ஏன் இப்படி இருக்க, ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டியா, உனக்கு என்ன தான் பிரச்சனைங்க. அவன் எதுவுமே பேசாத அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் எதுவும் பேசாத போகிறத பார்த்தவொடனே இந்த ஆன்ட்டிக்கு செம்மையாக கோவமாயிடுது. ஏதாவது சொல்லு, என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்க அவனும் செம்மையாக பிடிச்சி கத்தி விட்டுறான். நீ இந்த மாதிரி நடந்துக்காத, என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறங்கிற மாதிரி ரொம்ப பேசி விட்டுறான். அந்த லேடியும் செம்மையாக கத்தி விட்டுறா. அப்போ நீ இந்த மாதிரி சேடாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த பொண்ணு தானே, நீ எத்தனையோ பொண்ணுங்களை நீ பார்த்துருக்க, அது என்ன இவன் மேலே லவ்வில் விழுந்துட்டு இப்படி இவ்வளோ ப்ராப்ளமும் அவளால் தானே வருது, அதெல்லாம் புரிஞ்சிக்காம என்கிட்ட கோவப்பட்டு என்னையே திட்டுற அளவுக்கு வந்துட்டல்ல. அந்த வெனிகாவுக்காக நான் யாரு நீ யாருங்கிறதே நீ மறந்துட்டியா, சொல்லு, நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா, சொல்லுன்னு சொல்லிட்டு செம்மையாக அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இதுவும் ஒரு பைத்தியம் போல இருக்குது, ஏதோ சைக்கோ பொம்பளை போல இருக்குது, இது போட்டு செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு அப்போ பழைய ஞாபகம்லாம் வருது, அவங்க அப்பா இவனை போட்டு செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பார் இல்லையா, அதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆன்ட்டி தான் வந்து தடுத்து விட்டுருப்பாங்க, எதுக்காக இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு அந்த பையனை போட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தடுத்து விட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக இது பக்கத்து வீட்டு ஆன்ட்டி போல் இருக்குது. தீரக்கு அப்பாவும் அவனை போட்டு அடித்து போட்டுட்டு இந்த பொம்பளைகிட்டையும் செம்மையாக திட்டி விட்டுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். பின்னாடியே அப்பான்ட்டு இவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த ஆன்ட்டி தான் கூட்டிகிட்டு போயிட்டு மருந்தெல்லாம் கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் அந்த புண்ணு ஆடுற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டு அவனையும் போட்டு அடிச்சுட்டு இதுவும் செம்மையாக போட்டு அழுதுகிட்டு இருக்குது. நான் இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன்னு சொல்கிறான். அந்த ஆன்ட்டியும்
இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை, இந்த வேணிக்கா திரும்ப உங்ககிட்ட வரக்கூடாது. அப்படி வந்தான்னா நான் இப்படியே நல்லவ மாதிரியே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி விடுறா. இங்கே நம்ம வேணிக்காவை தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க போல இருக்கு. பண்டாவும் அவங்களுக்காக ஃப்ளவர் பொக்கேலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க அவங்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. 10 நாளாகவே அந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. ஆஃபீஸ் கூட போகாமல் அதே வீட்லேயே தங்கி இருக்கிறதால பண்டாவை இருந்துட்டு, நீ ஒர்க்குக்கு கூட போகலை, நீ இங்கேயே இருந்துக்கிட்டு இருக்க, வேணால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வா ஆஃபீஸ்க்கு போகலான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு இப்போதைக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் வரணும்னு தோணலை. ஆனால் இந்த சீரக்கை நான் சும்மா விட போகிறது கிடையாது. இங்கே பாரு, அவன் ஆல்ரெடி ப்ரைவேட்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான். அதுலேருந்து என்னை எப்பயுமே அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். நான் எந்த போஸ்ட்டு போட்டாலும் எதை ஸ்டோரி வச்சாலும் சரி, அவன் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இமோஜி அனுப்பி விட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இன்னமும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லவும் பண்டாவுக்கு செம்மையாக கோபமாகுது. ஒன்று நீயே தொலைச்சிக்கிட்டு இருக்க இதில் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வேணிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவனை என் பின்னாடி திரும்பவும் சுத்த வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசவும், அதுக்கு என்ன அவசியம் இருக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் இப்போ எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்கு, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு இப்போ தெரியாது, பட் அவனை திரும்ப வர வைப்பேன், அவன் இப்போ எங்கே வேணாலும் மறைஞ்சிருக்கட்டும், அவனை திரும்பவும் வெளியே வைக்க போகிறேங்கிறதுக்கு வெனிகா என்ன சொல்கிறாங்க. ஆமாம், அவனால தான் நான் இன்றைக்கி சாகிற அளவுக்கு போயிட்டேன். ஆனால் அவன் நல்லா ஹாப்பியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு பொண்ணு கூட இப்போ சுற்றிக்கிட்டு தானே இருப்பான். அவனை அந்தளவுக்கு நிம்மதியாக இருக்க விட போகிறதில்ல. நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன். அவன் என்னை எப்படி கஷ்டப்படுத்தியிருப்பான், என்னை அவனை லவ் பண்ண வச்சு என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினவனை நான் அவனை சும்மா விடுவேன்னு நினைக்கிறேன். அவனை நான் ரிவெஞ்ச் எடுத்து அவன் என்னை பின்னாடி சுற்ற வச்சு அவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கலன்னா பாரு. இந்த ஆன்ட்டி சீரக் அவங்க பிரதரோடைய ஃபேக்ட்ரியை வச்சு என்னை எந்த அளவுக்கு ஏமாத்தினாங்க. எனக்கு என்னோடய ஆஃபீஸ்க்கு போகணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அந்த என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்தான் இல்லையா, நான் அவனை சும்மா விட போகிறதில்ல. நான் இன்னைக்கு சாகிற அளவுக்கு போயிட்டேன்னா அதுக்கு காரணம் அந்த தீரக் தான். அவனை நான் சும்மா விட போகிறதில்ல, அந்த ஆன்ட்டியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே பண்டாவோ கண்ணிலலாம் தண்ணியாக கொட்டுது. வெனிகா எந்த அளவுக்கு தைரியமான ஒரு பொண்ணு, அவங்களே இப்படி ஆட்டி வச்சுட்டாங்க இல்லையா. ரொம்பவே அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு மாதிரி அழாவே ஆரம்பிச்சிட்டான். பண்டாவும் வேணாங்கிற மாதிரி சொல்ல வர, ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, நான் ரிவெஞ்ச் எடுத்து தான் ஆகணும், எனக்கு தெரியும் உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது, அவனை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்ட்டு தீரக்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த தீரக் வெனிகா இன்ஸ்டாகிராமில் எந்த போஸ்ட்டை போட்டாலும் பார்த்துருவான் போல இருக்கா. ஃப்ளவர் பொக்கையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் ஐ மிஸ் யுவர் ஃப்ளவர்னு போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அப்போ நம்ம வெனிகா நம்ம மேலே இன்னும் லவ்வில் தான் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே வெனிகா அவனை கவுக்கிறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனை எப்படியாவது திரும்பவும் என்னை லவ் பண்ணுற மாதிரி வைக்கணும், திரும்பவும் அவன் என் பின்னாடி சுற்றுற மாதிரி வைக்கணும். அவன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கான். நாங்கள் ஏற்கனவே அந்த ஹோட்டலில் நூடுல்ஸ் சாப்பிட்ருந்தப்ப கூட அவன் சொன்னான், இந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள், நான் என்றைக்குமே இதை நான் மறக்கவே மாட்டேன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க பண்டாவுக்கு செம்மையாக கோபமாகுது. திரும்ப திரும்ப அவங்ககிட்ட லவ்வில் விழுந்துருவாளோன்ட்டு அவனுக்கு செம்மையாக கோபமாகுது. மெனிக்கிட்டையும் நம்ம எவிடன்ஸை இதுக்கு மேலே தேட ஆரம்பிக்கணும், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு அது எல்லாத்துக்கும் எவிடன்ஸை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்கிறாங்க. பண்டாவுக்கு செம்மையாக கோபமாயிட்டு, நீ என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற, அவங்க எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க, நீ எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு தான் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி வச்சுருக்க, நீ எதை வச்சு அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுக்க முடியும்னு நீ நினைக்கிற, எதுவுமே உன்னால் பண்ண முடியாதுங்கிற மாதிரி கத்தி விட்டுறான். வெனிகாவும் செம்ம கோபமாயிட்டு, எனக்கு தெரியும் இது ரிஸ்க்குங்கிறது எனக்கு தெரியும், அதுக்காகலாம் நான் பயப்பட போகிறது கிடையாது, நான் கிவ் அப் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போனா நம்ம அந்த நூடுல்ஸ் ஷாப்போட ஓனரை தான் நம்ம பார்த்தாகணும், அவர்கிட்ட இருந்து தான் ஏதாவது எவிடன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமான்னு நம்ம ட்ரை பண்ண முடியும், வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கவும் சாவோவுக்கும் அதுதான் கரெக்டுங்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், நாமளும் அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. அப்போ வெனிகாவோட அம்மா, நான் சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சிட்டேன், வாங்கப்பா சாப்பிட்டு போவீங்க அப்படிங்கிறதுக்கு, நாங்கள்லாம் நூடுல்ஸ் கடையில் போய்ட்டு நூடுல்ஸ் சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியாத முழிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இங்கே இவங்க 4 பேருமே நூடுல்ஸ் ஷாப்க்கும் வந்துடுறாங்க. அந்த ஓனரையும் பார்த்து மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பத்தின விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம், அவன் எங்களுடைய நல்ல ஃப்ரெண்டு, அவனை நாங்கள் தேடி
பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அந்த தாத்தாவும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. ஆமாம், அந்த பையன் இங்கே தான் இருந்தான், இந்த ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா சரியான கேம்லர். எப்போ பார்த்தாலும் சூதாடுறதுக்காக அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை கூட எடுத்துகிட்டு போயிட்டு சூதாடிடுவான். அந்த பையனுக்கு சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். அந்த சமயத்தில் நான் தான் கூப்பிட்டு வச்சு நூடுல்ஸ் கொடுப்பேன். அப்போ அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, ரொம்ப அமைதியான பையன். ஆனால் இப்போ அவங்க இங்கே இல்லை, அவங்க இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க இங்கேருந்து போயிட்டே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் இப்போ தேடி வந்திருக்கீங்க அப்படின்ட்டு அவனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவன் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளேயே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்குள்ள தான் இந்த அங்கிள் தான் அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு குடியிருந்தா, அவளும் அவனை பார்த்துக்குவா அப்படின்லாம் சொல்லிட்டு அவளுடைய பேர் வேற ஒரு பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடியோட பேர் ஷார்ன்னு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாரு. அதுக்கிட்ட இவங்களுக்கே ஷாக் ஆகுது. அப்போ இந்த பேரும் பொய்யா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ வெனிகாவும் அந்த ஆன்ட்டியோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இவங்களையா நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு அந்த தாத்தா பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் இந்த பொண்ணு தான், இப்போ கூட பாரு இன்னமும் அழகாக தான் தெரியுறா, அப்பயே ரொம்ப அழகாக இருப்பா, இப்பயும் பாரு அழகாகவே இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க சொன்னாங்க இந்த பையன் அவங்களுக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையானு கேட்கறதுக்கு ஆமாம் ஆமாம் அவங்களும் ரிலேட்டிவ் மாதிரி தான், கொஞ்சம் தூரத்து சொந்தங்கிற மாதிரி தான் அவங்களும். அந்த பையன் வாடகை வீட்டில் தாம்மா இருந்தான். வாடகை வீட்டுக்கு வாடகை கட்டாத கூட ரொம்ப நாளாக இருந்துட்டாங்களா, அதனால் அந்த லேடியை எல்லா பொருளையும் வெளியே தூக்கி போட்டுட்டு கதவை இழுத்து சாத்தி விட்டுட்டா. அப்போ ரெண்ட்டு கூட கொடுக்க முடியாத நிலமையில தான் அவங்க இருந்தாங்க. அந்த லேடி கதவை இழுத்து சாத்தினது மட்டும் இல்லாத அந்த பையனை போட்டு செம்மையாக திட்டி விட்டுட்டு போயிட்டா. அவனும் வெளியே தான் உட்காந்து கிடப்பான். நைட்டு ஃபுல்லாக வெளியே உட்காந்து கிடந்துட்டு இருந்தப்ப அந்த பொண்ணு இருந்தாலே பக்கத்து வீட்டு பொண்ணு, அவள் தான் கூட்டிகிட்டு போனான். இந்த பையனும் அந்த பொண்ணும் சேர்ந்து தான் அவங்க அப்பாவை தேடிக்கிட்டு இருந்தாங்க. எங்கெங்கேயோ தேடி பார்த்தாங்க, எங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ இந்த உமனை இங்கே தான் இருந்தாங்களா, அவங்க கூட தான் 2 பேருமே ஒன்றா தான் இருந்தாங்களான்றதுக்கு ஆமாம், அந்த பொண்ணு நர்ஸாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா, இங்கே தான் ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத போகுது. இருமல் அதிகமாக வர ஆரம்பிச்சிருது. அதனால் அவங்க பொண்ணு நீங்கள் அதிகமாக பேசக்கூடாதுப்பா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ போகிற டைமில் கூட அவங்களுடைய வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டி விட்டுட்டு தான் போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம வெனிகா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நூடுல்ஸ் ஷாப்பில் போயிட்டு நூடுல்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு விட்டுடுறாங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள திறக்க வருமா. அப்போ அந்த ஆன்ட்டி என்ன மெசேஜ் வருதுங்கிற மாதிரி எட்டி பார்க்க அவன் அப்படியே மழுப்பி விடுற மாதிரி, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வாக் பண்ணலாமான்னு கேட்க நானும் வரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த என்ன போஸ்ட் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்குறான். அதில் கமெண்ட்டும் ஒன்று பண்ணியிருக்காங்க, ஐ மிஸ் த டேஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டே அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. அதை பார்க்கவும் அவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏதாவது மெசேஜ் டைப் பண்ணலான்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறான். ஆனால் அதை போஸ்ட் பண்ணாமல் அதை டெலீட் பண்ணிவிட்டு இமோஜ் அனுப்பி வச்சிடுறான். அதோடைய நோட்டிஃபிகேஷன் நம்ம வெனிகாவுக்கு வருதா. அவங்க அதை எடுத்து பார்த்துட்டு, நீ இவ்வளோ சீக்கிரம் ஏன் வழிக்கு வருவன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாப்பிட்ட உடனே வெளியே போகலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இல்லையா, தீரக்கு அந்த லேடியை வெளியே கூட்டிகிட்டு வரான். வெளியே வந்த உடனே அந்த லேடி இன்னொரு ப்ராஜெக்டை ஆல்ரெடி பேசி வச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா, அது சொல்ல ஆரம்பிச்சிட்றா. நீ திரும்பவும் இந்த மாதிரி ஒரு நாடகம் பண்ணி ஆகணும், ஒரு பொண்ணு இருக்கா, நீ அவகிட்ட பேசணும், திரும்பவும் அதே போல் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஆகணுங்க. நான் இப்போ ரொம்ப டயர்டாயிட்டேன், நான் ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கேன், நீ என்னை ரெஸ்ட்டே கொடுக்காம வேலை கொடுத்துக்கிட்டே இருக்க, என்னால் இதுக்கு மேலே செய்ய முடியாதுங்கிறான். ஆனால் அந்த லேடி அவனை ரொம்ப அப்படியே, நீ ரொம்ப நல்லவன் தெரியுமா, நீ ரொம்ப ஸ்ட்ராங், நீ ரொம்ப ஹேண்ட்ஸம், நீ ரொம்ப பிரில்லியண்டான பர்சன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி, நீ இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரிலாம் சொல்லி, வா நம்ம போகலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அப்போ அவளுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. அந்த கால் இவன் முன்னாடி அட்டன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, என் பேக்கை கூட நான் உள்ளே போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேக்கை வாங்கிக்கிட்டு இந்த பொம்பளை உள்ளே போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. யாரோ ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு பொண்ணை கவுத்து திரும்ப அவங்க சொத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. அந்த பொண்ணு நம்ம தீர கேஜில் இருப்பாளா, அவள் எப்படியம்ட்டவ, அந்த பொண்ணு சொத்து எப்படி இருக்கும், அந்த பொண்ணுக்குள்ளே சொத்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக விசாரிச்சுக்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் இந்த தீரக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அவனையும் எதுவும் சொல்லாமல் அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிறான். அப்போ இந்த பொம்பளையும் ஷேக் திரும்பவும் வரப்போகிறான். அவன்
இன்னொரு பொண்ணோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறான். நீ அந்த பொண்ணை மடக்கி ஆகணும். அவகிட்ட இருக்கிற சொத்தை நம்ம கொள்ளையடிக்கிறதுக்காக நீ அவகிட்ட ப்ளே பண்ணுறதுக்கு பாரு இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால் தீரக்கும் செம்மையாக கோபமாகுது. நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் இப்போதைக்கு அதுக்கு ரெடியாக கிடையாது. நீங்கள் தேவையில்லாத என்னை ஏன் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் இனிமேல் இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, ஏன் அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறீங்கிறதுக்கு நீ என்ன சொல்கிற? இது எல்லாமே வெனிகாவை மனசில் நினச்சிக்கிட்டு தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ அவளுக்காக நாம் எப்பயுமே செஞ்சிகிட்டு இருக்கிற வேலையை செய்யக்கூடாதுங்கிறியா? நீ தான் அவளை லவ் பண்ணிக்கிட்டு அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்க. அதுக்காக நம்ம எப்பயும் செய்கிற வேலை செய்யக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணவும் அவன் அங்கேருந்து கிளம்ப போக, இங்கே பாரு, எங்கே என்னை பார்க்காம கூட போய்கிட்டு இருக்க, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிற வேலையை நீ செஞ்சு தான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. அவன் இவங்க மூஞ்ச கூட பார்க்காத அங்கேருந்து போகலான்னு தான் ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த பொம்பளை முன்னாடி வந்து நின்றுட்டு, என்ன என் மூஞ்ச கூட பார்த்து உனக்கு பேசுகிறதுக்கு பிடிக்கல, என்னை பார்க்கறதுக்கு உனக்கு அவ்வளோ அருவிருப்பாக இருக்கா, போயும் கேவலமான அந்த பொண்ணுக்காக என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியா, அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வெனிகாவை ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையை சொல்லியே திட்டிக்கிட்டு இருக்குது. அதனால் தீரக்கும் செம்மையாக கோவமாயிட்டு, வாயை மூடுறீங்களா, நீங்கள் தேவையில்லாத இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அப்பனே நீ அவளுக்காக என்கிட்ட சண்டை போடணும், என்கிட்ட ஏற்று நிற்கணும்னு நினைக்கிறியாங்கிறதுக்கு, ஆமாம், நீங்கள் என்னுடைய பொண்டாட்டியை பற்றி நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, நீங்கள் பேசாதீங்க அப்படின்ட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே, இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணது யார், நீ தானே அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ இவன் தான் ஏதோ பிளான் பண்ணியிருப்பான் போல இருக்கு. ஆனால் நீ என்ன வேணாலும் திட்டிக்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு வெளியே வந்து அவள் திட்டினதே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. ஆக்சுவலாக சின்ன பிள்ளையிலேருந்தே இவன் அவங்க கூட ஒன்றாவே தானே இருக்கான். அப்போ இவன் அந்த லேடியோட பர்த்டேவுக்காக ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அது ஒரு பேகு, அது ரொம்ப காஸ்ட்லியானது. அந்த லேடி அதை பார்த்த உடனே இது ஷாக் ஆகிட்டு, இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு, இது ரொம்ப காஸ்ட்லியானதாச்சு, உன்னால் இது எப்படி வாங்க முடிஞ்சிச்சுன்னு கேட்குறதுக்கு அவன் அதுக்காக பதில் சொல்லாத, நான் உனக்காக ஃபஸ்ட்டு கிஃப்டாக காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், நீ இதை அன்பேக் பண்ணி பாரு அப்படின்ட்டு அந்த பேக்கை ஓப்பன் பண்ண பார்க்குறான். அப்போ இவன் பண்ணுறது கூட அந்த லேடிக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் எப்படி இதை வாங்கியிருப்பான்னு சொல்லி கொஞ்சம் குழப்பத்தோடையே இருக்காங்க. அந்த பேக்கை அவங்க கையில் கொடுத்து உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்கிறேன்ட்டு ஹாப்பி பர்த்டேவும் சொல்கிறான். அதை அந்த லேடியும் வாங்கிக்கிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து காட்டுறாங்க. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கும் அந்த பேக்குக்கும் மேட்சே ஆக மாட்டேங்குது. பேக் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ஆனால் அவங்க ட்ரெஸ் வந்து காஸ்ட்லியாக இல்லை இல்லையா, மேட்சே ஆக மாட்டேங்குது. பாரு தீரக், என்னுடைய ட்ரெஸ்ஸுக்கும் இந்த பேக்குக்கும் மேட்சே ஆக மாட்டேங்குது, எனக்கு சொல்லு, நீ இதை எப்படி தான் வாங்கின, இவ்வளோ பணம் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, நீ என்ன பண்ணனு கேட்குறதுக்கு அவன் அசால்ட்டா, எனக்கு இது ஒரு பொண்ணு தான் வாங்கி கொடுத்தா, அவள் என்னுடைய ஃப்ரெண்டு தான், நான் அவள் கூட 4-5 வருஷமாவே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், அவள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் ரிச்சான பொண்ணு, நான் ஜஸ்ட் அவ கூட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவளுக்கு என்னை ரொம்பவே பிடிக்கும், நான் அதை வச்சு அவகிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை கறந்துட்டேன். நான் அவகிட்ட இதை தான் சொன்னேன், என்னுடைய ஆன்ட்டிக்கு பர்த்டே வருது, அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவள் தான் இதை வாங்கி கொடுத்தா அப்படிங்கவும், என்ன ஆன்ட்டி நான் சொன்னேன் அப்படின்ட்டு இந்த ஆன்ட்டி கேட்குது. இதுக்கு பாருங்க, இதோட வயசு அதிகமாக சொல்லிட்டாங்கன்னு தான் கவலை போல இருக்கு. ஆமாம், நான் என்னுடைய சிஸ்டர்னு சொன்னால் அவள் சந்தேகப்பட்டுட்டு இங்கே வரைக்கும் வந்து பார்க்கறதுக்காக வருவா, அதனால தான் நான் ஆன்ட்டின்னு சொன்னேன். அதுவும் இல்லாத நீங்கள் எனக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி என்னை படிக்க வச்சு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சாகணும்ல, அதுக்காக தான் ஜஸ்ட் சிம்பிளாக உங்களுக்காக ஒரு பேக் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இந்த லேடியோட மைண்டை அப்படியே மாற்றி விட்டுறான். அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பொண்ணுங்களை ஏமாற்றி, தனியாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்களை ஏமாற்றி மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் அடிக்கிறது தான் இவங்களோட வேலை போல இருக்குது. அப்பையிலேருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே நம்ம வெனிகா அவங்க பயத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க போல இருக்குது. அவங்க ஆஃபீஸ்க்கும் ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. அங்கே நிறைய ஸ்ட்ரிக்டான முடிவுகளையும் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு ஒர்க்கர்ஸையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்க என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே எனக்கு டீட்டெயில்ஸாக வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தாகவே ஆஃபீஸில் என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ மெனி இருந்துக்கிட்டு, வெனிகா, நீ இன்னமும் தீரக்க லவ் பண்ணுறியான்னு கேட்குறதுக்கு, நீ என்ன நினைக்கிற, நான் இன்னமும் அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு நீ நினைக்கிறியா, நான் அவனால் ரொம்பவும் ஹர்ட் ஆகிருக்கேன், நீ எப்படி அந்த மாதிரி நினைக்கலாங்கிறதுக்கு எனக்கு புரியுது. இப்போ நான் ஒரு ஆளை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், ஜோன் வந்திருக்கா, அவளுக்கு திரும்பவும் ஒர்க் பண்ணணும்னு கேட்குறா, அதுவும் இல்லாத நமக்காக ஹெல்ப் பண்ண போகிறேன், நமக்காக வேலை செய்ய போகிறான்னு சொல்கிறா, நாம் அவளை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறதுக்கு நீ அவளை நம்புறியான்னு கேட்குறாங்க. நானும் அவளை நம்பலை, ஆனால் இருந்தாலும்
அவள் பக்கத்தில் இருந்தால் ஏதாவது ஒரு வகையிலையாவது நமக்கு அந்த ஆன்ட்டியை டவுன் பண்ணுறதுக்கு நமக்கு அவகிட்டேருந்து ஏதாவது ஒரு வழி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 4 பேருமே சேர்ந்து ஒரு லாயரையும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. இவங்க ஏற்கனவே அக்ரிமெண்ட் வேற போட்டிருப்பாங்க அந்த ஆன்ட்டி கூட. அது இல்லாத 90 மில்லியன் அவங்க ஏமாற்றி இருக்காங்க, 50 மில்லியன் இவங்க கொடுக்குற மாதிரி வருது. அதெல்லாம் சொல்லிட்டு இதில் இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாத இப்போ தீரக்கும் அந்த ஆன்ட்டியும் ஓடி போயிட்டாங்க. அவங்களையும் போலீஸ் எப்படியாவது பிடிச்சாகணும். அவங்கள போலீஸ் பிடிக்கிறதுக்கு சரியான ஆதாரமும் தேவைப்படுது இல்லையா? அதெல்லாம் பற்றி சொல்கிறதுக்கு அவங்கள எப்படியாவது இங்கே வர வைக்கணும். தாய்லாந்துக்கு வர வச்சாதான் அதை நம்ம சாத்தியப்படுத்த முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த லாயரும். அது இல்லாத இந்த தீரக்க போலியான ஐடியை வச்சு தானே இவன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அவனோட உண்மையான ஐடி என்ன, எங்கே இருக்குதுன்னு கூட யாருக்குமே தெரியாது. அவன் எல்லா பொண்ணுங்கள்கிட்டையும் அதையே சொல்லி தான் ஏமாற்றிக்கிட்டு இருந்திருப்பான். அதனால் அவனோட உண்மையான ஐடியை கண்டுபிடிச்சாகணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள பண்டாவுக்கும் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக ஏற்கனவே நிறைய பொண்ணுங்களை இவன் ஏமாற்றி வச்சுருக்கான் இல்லையா? அந்த பொண்ணுங்ககிட்டையும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுக்கு அந்த விஷயம் லாயருக்கும் பிடிச்சிருக்கு. பண்டாவோ சொல்றது கரெக்டு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க மீட்டிங்லாம் முடிச்சுட்டு லாயரை வழி அனுப்பி விடுறதுக்காக வெனிகா கூடவே வருவாங்களா? அப்போ லாயர் அடுத்த மூவ் உன்னோடது என்ன, நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறதுக்கு தீரக்கு இன்னமும் என் மேலே லவ்வில் தான் இருக்கான். அதனால் நான் அவன்கிட்ட பேசி அவனை வெளியே கொண்டு வர வைக்கணும். அவன் ஏன் பின்னாடி வர்றப்ப தான் அவனை ட்ரிக் பண்ணி நம்ம பிடிக்க முடியும். ஸோ அதனால் நான் பண்ண போகிறேன்னு சொல்கிறதுக்கு அந்த லாயர் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், நீ செய்கிற வேலை ரொம்ப டேஞ்சர், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்க, எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பண்டாவோவுக்கு வெனிகா பண்ணுறது சுத்தமாகவே பிடிக்கல. அவள் ஏதோ ஒரு ரிஸ்கில் மாட்டிக்குவாளோ, ஆபத்தில் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்க சாவோ கேட்குறாரு. என்ன நீ வெனிகாவை பற்றி நினச்சி கவலைப்படுறியா, தீரக்கிட்ட மாட்டிக்குவாளோன்னு நினச்சி கவலைப்படுறியான்னு கேட்குறதுக்கு ஆமாம் அவளை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவள் பண்ணுற வேலை ரொம்ப ரிஸ்க்கு, அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவானே தெரியாது அப்படிங்கிறதுக்கு. அது எப்படி, அவன் தான் இவளை நம்பிக்கிட்டு இருக்கானே, இவளை இன்னமும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிறாங்க 2 பேரும். அவன் இந்த மாதிரி லவ் பண்ணுற மாதிரி இருந்திருந்தா அவளை ஹர்ட் பண்ணியிருப்பானா? நீங்களும் தேவையில்லாத பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். மெனி இருந்துட்டு சாவோ கிட்ட இவன் தீரக்க பார்த்து கோவப்படுறானா இல்லை ஜலஸ் ஆகுறானா எனக்கு ஒன்றுமே புரியலையேங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் ஜலஸ் ஆகுறான், அதனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே கோவமாக வந்த பண்டாவோ வெனிகா வெளியே உட்காந்துருப்பாங்களே அவங்க கூட வந்து உட்கார, நான் இவ்வளோ நாள் இவனுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்ல அப்படிங்கிறதுக்கு பண்டாவோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பானா. எதுக்காக நீ இப்படி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கன்னு கேட்குறதுக்கு நீ எனக்கு உண்மையை சொல்லு, நீ பண்ணுறதெல்லாம் சரியா, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு ஒரு மாதிரி புரியாத மாதிரி பேசவும் வெனிகா அப்படியே நீ என்ன சொல்ல வர, எனக்கு நீ சொல்கிறதே ஒன்றுமே புரியல, எதாக இருந்தாலும் தெளிவாக பேசுன்னு கேட்குறதுக்கு நான் டேரெக்டாகவே சொல்கிறேன், நீ இன்னமும் அந்த தீரக்க மறக்கலை தானே, அவனை திரும்பவும் உன் கூட வச்சுக்கணுங்கிறதுக்காக தானே அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற, ஆமாம் எப்போ பாரு அவன் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்க, ஆனால் உன்னை பார்த்தா அவன் மேலே கோவப்படுற மாதிரியே தெரியல, நீ இன்னமும் அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. அதுவும் இல்லாத அவன் எத்தனை பொண்ணுங்களை ஏமாற்றியிருக்கான், அத்தனை பொண்ணுங்களையும் அவன் பிரேக்கப் பண்ணிட்டான், உன்னை மட்டும் பிரேக்கப் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம், ஆனால் நீ மட்டும்தான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, நீ தான் உண்மையாலுமே அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, அது உனக்கு புரியுதா இல்லையானே எனக்கு தெரியல, முதல்ல நீ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டுங்கிறதுக்கு நீ என்னை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க பண்டாவோ, என்னை பார்த்தா அந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமாக உனக்கு தெரியுது, நான் இன்னமும் அவனை மறக்கலை, இன்னமும் அவனை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு இவங்களும் கோபமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் உனக்கு கிளியராக ஒன்று சொல்லிக்கிறேன், நான் உண்மையாலுமே அவனை நான் மறந்துட்டேன், எனக்கு அவன் தேவையில்லை, நான் இது எல்லாமே பண்ணுறத அவனை திரும்பவும் என் பக்கத்தில் இழுத்து அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நீ உண்மையாக தான் சொல்கிறியா, உன்னால் முடியுமா அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறன்னு கேட்குறதுக்கு வெனிகா அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. அவன் திரும்ப வந்தானா நீதோ ஹர்ட் ஆவ, நீ ரொம்ப ஹர்ட் ஆகிறதால எனக்கும் ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். பண்டாவோ கோவமாக போகிறதால பின்னாடியே வெனிகாவும் போயிட்டு, பண்டாவோ எனக்கு பதில் சொல்லு, நீ எதுக்காக இப்படி பேசுன, என்கிட்ட முதல்ல பேசு, நில்லுன்ட்டு முன்னாடி போய் வழி மறைச்சி வச்சுக்கிட்டு நீ எதுக்காக இந்த மாதிரி பேசின பண்டாவோ, நீ என்ன மீன் பண்ணுற,
நான் என்ன பேசினேன்? இப்போ நீ பேசுனியே, நீ ஹர்ட் ஆனீனா நானும் ஹர்ட் ஆகுறேன் அப்படின்னு சொன்னியே. இதுக்கு என்ன அர்த்தம்? நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா நீ என்னை லவ் பண்ணுற மாதிரியே பேசுறியே. எனக்கு தெரியுது நீ என்னை லவ் பண்ணுறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே கிடையாது. ஆனால் என்னோட வெட்டிங் அன்னைக்கு வந்து என்கிட்ட சொன்னேன். இப்போ நீ பேசுனதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீயே நிறைய ப்ராப்ளத்தில் இருக்க. இந்த சமயத்தில் வந்து நான் எப்படி அந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்ட்டு 2 பேருக்குமே வாக்குவாதம் மாதிரியே வர ஆரம்பிச்சிருது. நீ இருக்கிற ப்ராப்ளத்தில் நான் வந்து இதெல்லாம் சொல்லி உன்னை இன்னும் பிரச்சனையை கூட்டணும்னு எனக்கு தோணலை. நீ கஷ்டப்படுறத என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு அப்போ உன்னுடைய ஃபீலிங்ஸ் பற்றி தான் நீ கவலைப்படுற அப்படி தானே கேட்குறதுக்கு அப்படிலாம் இல்லை. நீ ஹர்ட் ஆகிறது எனக்கு ஹர்ட் ஆகுது. நீ எப்போவுமே எனக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொண்ணு. அப்படி இருக்கக்குள்ள நீ இந்த மாதிரி ஹர்ட் ஆகிக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேருமே கத்திக்கிட்டே இருக்கக்குள்ள சாவோவும் மெனியும் வெளியே வந்துடுறாங்க. என்ன நடக்குது, என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு 2 பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க. பண்டாவோ கோவத்தில் இருக்கிறதால நான் இங்கேருந்து என் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். மெனி வந்துட்டு என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்குறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் எதுக்காகலாம் கோவப்படுறான், நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாதுன்ட்டு அவங்களும் போகிறாங்க. மெனிக்கு சாவோக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாத முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. வெளியே போன பண்டாவும் அவன் காரில் போய் உட்காந்துட்டு அவனோட ஃபோனை எடுத்து என்ன பண்ணுறான்னா வெனிக்காவுடைய சிம்பிளான ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுட்டு அதில் கமெண்ட் என்ன பண்ணுறான்னா, இதில் நீ ரொம்ப சிம்பிளாக இருப்ப ஆனால் ரொம்ப அழகாக இருப்ப. அது எனக்கு ரொம்ப நாளாகவே மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ வெனிகான்னு சொல்லி கமெண்ட்டும் போட்டிருப்பானா. அப்போ வெனிகாவும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட்டாக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பண்டாவோ அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அந்த போஸ்டோடைய நோட்டிஃபிகேஷன் நம்ம வெனிகாவுக்கு வருது. அதை அவங்க பார்த்துட்டு கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. அதே சமயத்தில் நம்ம மினி சாவோவுக்கு கூட அந்த நோட்டிஃபிகேஷன் வருதா, அவங்களும் அதை எடுத்து பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. இவன் என்னடா பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக அப்படியே இன்னொரு ஆளை காட்டுறாங்க. இந்த தீரக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆயிடுது. அவன் அதை பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். இங்க வண்டாவோ அப்படியே லவ் சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஆகாயத்துல பறந்துகிட்டு இருக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கான் ரொம்ப சந்தோஷமா. அப்படியே வெனிகாவும் கால் பண்ண வெனிகா தயங்கிக்கிட்டே கால் அட்டன் பண்றாங்க. என்னன்னு கேட்கறதுக்கு என்ன உன்னால் புரிஞ்சிக்க முடியலையான்னு கேட்குறான். ஆமாம், நீ என்ன பண்ணி வச்சுருக்க? அந்த ஃபோட்டோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீ அதை எதுக்கு போஸ்ட் பண்ணன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக கீழே கமெண்ட் எழுதி வச்சுருக்கிறதுக்கெல்லாம் அவங்க எந்த ஒரு இதுவும் சொல்லலை. ஃபோட்டோ அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பண்டாவும் நீ சிம்பிளாக இருந்தாலும் அதில் நீ ரொம்ப அழகாக இருப்ப. இங்கே இந்த தீரக் செம்ம டென்ஷனில் இருக்கான். இவங்க 2 பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே தீரக்கும் கால் பண்ணுறான். ரிங்கிங் அடிச்சுக்கிட்டு இருக்கு. வெனிகா அதை பார்த்துட்டு ஐயோ தீரக் கால் பண்ணுறானேன்ட்டு பண்டாவு கிட்ட இந்த மாதிரி தீரக் கால் பண்ணுறான், இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறதுக்கு நீ இப்போதைக்கு கால் அட்டன் பண்ணாத, நான் இந்த போஸ்ட் போட்டு விட்டேன் இல்லையா அதுக்காக தான் கால் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், நீ கால் அட்டன் பண்ணாத, உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பன்னா நீ தீரக் வெளியே வர்றதுக்காக தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணியா அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அப்படிலாம் இல்லை, நான் அந்த எண்ணத்துலலாம் நான் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்ட்டு எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம வெனிகா காலை கட் பண்ணி விட்டுறாங்க. இந்த தீரக்கும் விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். வெனிகா கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. செம்மையாக டென்ஷன் ஆயிடுறான். ஒரு மாதிரி சைக்கோத்தனம் மாதிரி ஆயிடுறான். என்ன பண்ண போகிறான்ட்டு நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.